வணக்கம். நாம் இப்பொழுது ஸ்ரீமத் பாகவதம் என்ற மகா புராணத்தை பார்க்கப் போகிறோம். அவர் அருளி செய்தவர் வியாச பகவான். இவரே நமக்கு வேதங்களை பிரித்தும் உபநிஷத்துக்களையும் நமக்கு அருளியும் பின் மகாபாரதம் என்ற பெரிய இதிகாசத்தையும் நமக்கு கொடுத்தவர். அப்படிப்பட்ட வியாச பகவான் அவருடைய மகனான ஸ்ரீ சுகர் என்பவர் பரீட்சித்துக்கு 7 நாளில் சொன்ன அந்த புராணத்தை பின் சூத புராணிகர் சோனகாதிகர்கள் சொன்ன இந்த புராணத்தை நாம் பார்க்க போகிறோம். இது சுமார் 18,000 ஸ்லோகங்களும் 12 ஸ்கந்தமாக பிரிக்கப்பட்டுள்ளன. இதில் 5வது ஸ்கந்தத்தில் 7 முதல் 10 அத்தியாயத்தில் நாம் ஸ்ரீ பரதர் என்பவரின் வாழ்க்கை வரலாறை பார்க்க போகிறோம். இதில் முதலில் நாராயணன் பிரம்மாவிற்கு படைப்பு தொழிலை கொடுத்த பொழுது அவன் ஸ்வயம்பு மனு சதுரூப என்பவரை படைத்தார். அவர்கள் மூலம் பிரியம்பிரதன் உத்தானபாதன் என்ற இருவரையும் 3 மகள்களையும் படைத்தனர். பின் பிரியம்பிரதன் மூலம் ஆக்னேந்திரன், பின் நாபி மகன் ரிஷபதேவன், அவருடைய மகனான ஸ்ரீ பரதன் என்பவரை பார்க்க போகிறோம். இந்த பரதன் என்பவர் தந்தை நாபி ரிஷபதேவர் போல தர்மத்தில் தலை சிறந்தவர், பலவித வித்தைகள் அறிந்தவர், அறிவு உடையவர், தர்ம காரியங்களில் ஈடுபட்டவர், பலவிதமான யஜ்ஞங்களை தவறாது நடத்துபவர். அவர் ஸ்ரத்தையோடு பகவானை ஆராதனை செய்வார். 4 விதமான ரித்விகங்கள் கூட்டி யாகங்கள் செய்வார். அவர் பகவான் வாசுதேவன் ஜாஜ்வல்யமாக எழுதின சித்திரம் போல் இதயத்தில் இருப்பதை உணர்ந்தார். ஆனால் பல கோடி வருஷங்கள் ஆண்டார். பின் சேர்த்த புண்ணியமெல்லாம் ராஜ்யம் ஆள்வதிலே போய்விடும் போல இருக்கிறது என்று நினைத்து கிரகஸ்தாசிரமத்தை விட்டு கொலகாசிரமம் என்ற கண்டகி நதிக்கரையில் அமர்ந்து தியானம் செய்ய சென்றார். அந்த கண்டகி நதியில் தான் சாலக்கிராம கற்கள் உள்ளது. ஆசிரமத்தின் பவித்திரத்தை அங்கு குடிக்கிறது அந்த கண்டகி நதியில் அந்த சாலக்கிராம கற்கள். மனதில் சாந்தியும் எப்பொழுதும் நிலவும் அந்த இடம். அங்கு பகவானிடத்தில் பக்தி சிறுத்தியுடன் 3 வேளை நதியில் நீராடி அவர் தியானம் செய்து வந்தார். அவ்வாறு நாட்கள் சென்று கொண்டு ஒரு நாள் கண்டகி நதிக்கரையில் ஒரு பெண்மான் அங்கு வந்தது. தண்ணீர் குடிக்கிறதுக்காக வந்தது. அந்த பெண்மான் அப்படி இருக்கும் பொழுதே பெரிய கர்ஜனையுடன் சிங்கம் வந்ததை கண்டார். உடனே அந்த பெண்மான் கண்கள் கலங்கி தண்ணீரில் குதித்தது. அவ்வாறு குதித்தவுடன் ஒரு பள்ளத்தில் விழுந்து உயிரை மாய்த்தது. அதன் வயிற்றில் இருந்த குட்டி தண்ணீரில் தவழ்ந்து வந்து கரைக்கு ஓடி வந்தது. கண்கள் மிரள இருந்தது. அதை பார்த்த அந்த பரதருக்கு ரொம்ப கருணை வந்தது. அவர் என்ன செய்வதுன்னு தெரியாமல் இழுத்து பின் அந்த குட்டி மானை எடுத்து கொண்டு வந்து தன் தோளில் போட்டு கொண்டு வந்து தன் ஆசிரமம் நோக்கி நடந்தார். பின் எப்பொழுதுமே போஷணம், விளையாடுதல் என்ற பலவித விஷயங்களை அங்கு செய்து கொண்டிருந்தார். அவர் அனுஷ்டாங்கள் செய்வதை அடியோடு மறந்தார். விரதங்கள் குறைந்தது. அதுக்கு யார் இருக்கா நம்மை தவிர என்று நினைத்து கொள்வாராம். ஆனால் அப்படி இல்லை. மான் 2 நாள் கழித்து அந்த மான்கள் கூட்டத்தில் விட்டால் அது பழகிக்கொள்ளும். ஆனால் இவர் நினைத்து கொண்டுதான் மான் தன்னிடம் சரணாகதி அடைந்ததாக. அப்படி இல்லை, அது சரணடையவில்லை. ஆனால் இவரே நினைத்து கொண்டு மானை நினைத்தே உருகி கொண்டிருந்தார். ஒரு சமயம் மானை தேடி காட்டுக்கு சென்றார் கூட எங்கே போயிருக்கோன்னு கவலை வந்துவிடும். பின் மானை தோளில் போட்டுக்கொண்டு நடந்து கொண்டே இருப்பார். இப்போ நடந்து பெரிய விஷயமான மோட்சத்தை கோட்டை விட்டார். மானால் வந்த விளைவு இது. பின் ஒரு நாள் இப்படியே மானையே நினைத்து கொண்டிருக்கும்போது அவருக்கு வயதும் ஆகிவிட்டது. அவருக்கு வந்த காரியம் செய்ய முடியவில்லை. பெரிய விஷயத்தையே விட்டுவிட்டார். அந்த மானையை நினைத்து வயது முதிர்ந்த காலத்தில் கண்கள் அதையே நினைத்து கொண்டிருக்கும் போதே அப்படியே உயிர் பிறந்தது. அவ்வாறு அவர் நினைத்து கொண்டே இருந்ததினால் அந்த அடுத்த ஜென்மத்தில் அவர் மானாகவே பிறந்தார். அவ்வாறு மானாக பிறந்த உடனே அவருக்கு போன ஜென்மத்து ஞாபகம் வந்தது. பொதுவாக நமக்கு பிறந்தவுடன் போன ஜென்மத்து ஞாபகம் வராது. ஆனால் பல விதமான பூஜைகள் யஜ்ஞங்கள் செய்தவராலும் தர்மத்தில் ஈடுபட்டிருந்ததாலும் அவருக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்தது.
அதனால் அவருக்கு இந்த சங்கத்து மேலே ஒரு பயம் வந்தது. யாரோடும் பழக மாட்டார், செய்ய மாட்டார். அப்படியே தனித்தே அந்த மானாக இருந்தால் தனித்தே இருந்தார். ஒரு சமயம் காலாஞ்சிர மலையில் உள்ள சாலகிராம மலைக்கு அது சென்று தனியாகவே வாழ்ந்து வந்தது. அப்பொழுது கூட தன்னையே நினைத்து கொண்டு எப்படி எப்படி அந்திம காலம் வருமோ என்று ஏங்கி கொண்டிருந்து ஒரு சமயத்தில் சரீரத்தை விடுகிறது. 3வது முறையாக அந்த மானாக இருந்த பரதர் ஒரு பிராமண குலத்தில் ஆங்கிரச கோத்திரம் உடைய ஒரு பிராமணருக்கு 2வது மனைவி மூலம் பிறந்த மகனாக இருந்தார். அவர் பிறந்தாலும் கூட இந்த ஜென்மத்திலும் அவருக்கு பழைய ஞாபகம் வந்து கொண்டிருந்தது. ராஜாவாக இருந்தது, பின் மானாக இருந்தது, 2மே ஞாபகம் வந்து கொண்டே இருந்தது. அதனால் அவருக்கு சங்கத்தின் மேல் பயம் வந்தது. யாரோடும் பழக மாட்டார், செய்ய மாட்டார். குழந்தை அழவும் இல்லை, பேசவும் இல்லை, கத்தவும் இல்லை. எதுவுமே ஜடம் போல் இருந்தது. அவருக்கு ஜடபரதர் என்றே பெயர் ஏற்பட்டது. அவர் ஆனால் பிள்ளையை பற்றி அப்பாவுக்கு மிகுந்த பாசம் உண்டு. அவருக்கு உரிய காலத்தில் பூணல் போட்டு வேத அத்தியனமும் செய்து வைத்தார். ஆனால் அந்த பரதருக்கோ அந்த வேத அத்தியனம் செய்ததெல்லாம் பிடிக்கவில்லை. ஆனால் தந்தையிடம் எதுவும் சொல்லவும் இல்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு சமயம் தந்தை வயதான காலத்தினால் தந்தை மறிந்தார். தன் தாயும் கணவனுடன் சேர்ந்து உடன்கட்டை ஏறுகிறார். அதனால் பரதனுக்கு தனித்து விடப்பட்டார். முதல் மனைவியின் மூலம் பிறந்த 9 பிள்ளைகளுக்கும் உலக வாழ்க்கையில் ஆசை உண்டு. அதனால் அவர்கள் உலக விஷயங்களில் மனசு சஞ்சரித்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் உடனே அந்த பரதனை பார்த்து இவன் வேத அத்தியனம் செய்ய தர வேண்டாம் என்று வேதங்களை நிறுத்தினார்கள். எப்பொழுதும் பரிகாசம் செய்து கொண்டே இருப்பார்கள். யார் என்ன வேலை கொடுத்தாலும் அதை செய்வார். அந்த உணவை தான் பின் அவர்கள் கொடுத்த உணவை சாப்பிடுவார். குளிர்ந்த காலமோ வெயிலோ உடம்பில் வஸ்திரம் இல்லாமல் வாட்டா சாட்டமாக இருப்பார். அவரிடம் பிரம்ம தேஜஸ் வெளியிடவே இல்லை. அழுக்கும் தூசியும் படிந்திருக்கும். பூணூல் அடையாளம் தெரியாமல் அழுக்காக இருக்கும். இவருக்கு சாப்பாடு கொடுக்க அண்ணாக்களே இவரை வேலை வாங்குவார்கள். இவருக்கு அரிசி, புண்ணாக்கு, உமி, புழுவோடு தானியங்கள் என்று பலவிதமான சாப்பாடை கொடுப்பார்கள். அதை இவர் அமிர்தத்தைப் போல சாப்பிடுவார். இவ்வாறு நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தது. பின் அடுத்த சமயத்தில் பார்க்கலாம்.